தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 23-24. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23-24 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த அந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாய் நம்முடைய திரு சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். அடியனை மறைத்து ஆவியானதாமே நம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்கள் மூலமாய் பேசுவார் என்று சொல்லி சீசர்களை அனுப்பின தேவன் இப்பொழுது அடியனை மறைத்து உடைய வார்த்தை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை சக்தியின் சுவாமி. ஆமீன். கர்த்தர்கள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கின்றோம். ஒருவேளை இந்திய தேசத்தின் வரலாற்றிலே இந்த நாள் மறக்க முடியாத ஒரு நாள். நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருக்கோம், நம்முடைய போட்டாச்சுல, கண்டிப்பாக எல்லோரும் கை இல்லையே, ஒரு சிலர் காட்ட மாட்டுறாங்களே. கடவுள் நமக்கு கிருபையாக கொடுத்த நாள் இந்த நாள். நம் அநேகர் நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்த நாள். ஒருவேளை இது முதற்கட்டமாக நடந்தாலும் கூட வரக்கூடிய நாட்களில் இன்னும் 6 கட்டமாக 7 கட்டமாக இந்த தேர்தல் மற்ற மாநிலங்களில் நடக்க இருக்கின்றது. ஏதோ தமிழ்நாட்டில் முடிந்து விட்டது என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. மற்ற இடங்களிலும் கர்த்தர் கிருபையாய் இறங்க வேண்டும். மக்கள் மத்தியிலே அவர் செயலாற்ற வேண்டும். அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு நிலைகளையும் உணர்ந்து பார்த்து, இன்றைக்கு நம்முடைய நாடு என்பது ஜனநாயகத்துக்குள்ளாக இருக்கின்ற நாடாக இருக்கின்றது. உரை நாம் அடிக்கடி சொல்கின்றதுன்னா, தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கின்ற நாட்களுக்குள்ளாக இருக்கின்றோம். அப்படிதான் சொல்கிறோம். நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள் நடக்கின்ற பொழுது, போர் யுத்தத்தை பற்றி நாம் கேள்விப்படுகின்ற பொழுது நாம் என்ன சொல்கிறோம், இது கடைசி காலத்துக்குள்ளாக இருக்கின்றோம். தீர்க்கதரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. முன்னால் தீர்க்கதரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கின்றது என்று சொல்கின்ற போது, நான் இன்றைக்கு எந்த வார்த்தையை நாம் பயந்து கொள்ளலாம் பார்க்கின்ற போது, ஒருவேளை எரேமியா தீர்க்கதரிசனம் கொடுத்த வார்த்தையே நாம் இந்த நாளில் தியானிப்போம். இதனால் தீர்க்கதரிசனம் நிறைவேறி கொண்டிருப்பது மட்டுமல்ல, அந்த நிறைவேறி கொண்டிருக்கின்ற தீர்க்கதரிசனத்திலிருந்து நாம் எவ்வாறு இருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு நாட்களாய் கர்த்தர் நாளிலே கொடுத்திருக்கின்றார். எரேமியா தீர்க்கதரிசனத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். கர்த்தர் அழைத்த பொழுது, நான் சிறு பையன், நான் ஒன்றும் அறியாதவன். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை எங்கெல்லாம் அனுப்புகின்றனோ அங்கெல்லாம் நீ அவர்களுக்கு என்னுடைய வார்த்தையை கொடு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை இந்த நாளிலே தீர்க்கதரிசன வசனத்தை நாம் தியானிக்க வருகின்ற பொழுது, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் கொண்டிருந்த விசுவாசத்திலிருந்து அவர்கள் பின்வாங்கி போன நிலையை செய்தியை அறிந்த கர்த்தர் அன்றைக்கு கொடுக்கின்ற செய்திதான், வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, இதை 2 தலைப்புகளில் நாம் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, மேன்மை பாராட்ட வேண்டாம். இரண்டாவது, மேன்மை பாராட்ட வேண்டும். ஒன்று, மேன்மை பாராட்ட வேண்டாம். நாம் வாசித்த அந்த 23ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, அங்கு பார்க்கின்றோம், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டாம். பாருங்கள், இந்த வார்த்தை இன்றைய நாளிலே இருக்கின்ற மக்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய ஒரு வார்த்தை அல்லவா? ஒரு ஞானவான் என்று சொன்னால் அவன் தன்னை குறித்து மிக
ஒரு பலசாலி என்று சொன்னால் நான் இவ்வளவு பலசாலி என்று சொல்லி பாராட்டி கொண்டிருக்கான். ஒரு ஐஸ்வர்யம் என்று சொல்கிற பொழுது தனக்கு எல்லாம் இருக்கிறது சொல்கிற பொழுது அதை குறித்து தான் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு வேத வசனம் சொல்கின்றது இதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று சொல்கின்ற பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே அங்கே சங்கீதக்காரன் சொல்கின்ற பொழுது அங்கே மிக அருமையாக சொல்கிறான். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகின்றோம். அப்படி நாங்கள் பார்க்கின்றோம். சிலர் இப்படி இருக்கிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறார் இவர்கள் எல்லாம் இப்படி இருந்தாலும் கூட நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகின்றோம். அப்படின்னா நாம் மேன்மை பாராட்டாமல் இருக்கின்ற பொழுதுதான் நாம் கர்த்தரை மேன்மை பாராட்டுகின்ற ஒரு சூழ்நிலைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது நம்மை குறித்து நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கின்றோம். நம்மை குறித்து மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்து பார்ப்பது அல்ல. ஆனால் நான் இப்படி ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நான் என்று சொல்ல இருக்கக்கூடாது. நாம் என்று சொல்லி நாம் வாழ அழைக்கப்பட்ட மக்கள். ஏனென்றால் நம்மோடு கூட ஒரு ஆவியானவர் உண்டு, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டிருக்கின்றார் என்ற அந்த உணர்வு இருக்கும் என்று சொன்னால் யாருடைய உதவியிலிருந்து நான் தான் இதை செய்தேன், நான் தான் இதற்கு காரணம், நான் என்று சொல்லி யாரும் மேன்மை பாராட்டக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை என்பது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நமக்குள் ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கின்றார். ஆவியானவர் நமக்குள்ளாக செயலாற்றி கொண்டிருக்கின்றார். அப்படின்னா நாம் ஆண்டவரை நாம் மேன்மை பாராட்டுகின்றவர்களாக இருக்கின்ற பொழுது தான் ஆண்டவர் நாம் இந்த உலகத்தின் காரியங்களை நாம் மேன்மை பாராட்டாத ஒரு மக்களாய் வாழ முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியரில் பார்க்கின்ற பொழுது 1ஆம் அதிகாரம் 30-31 அங்கு கொரிந்தி சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற பொழுது அந்தப்படியே வாசிக்கலாம். அந்தப்படியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டு இருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30-31. அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டு இருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன், கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லி பாடப்படுகின்றது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்குள்ளாக நீதி உள்ள நியாயாதிபதியாய் நீதியை செய்கின்ற கர்த்தராய் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கின்றார். எப்படி? அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தின் மூலமாய் நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கின்றார். நான் மீட்கப்பட்ட ஜனமாய் இருக்கின்றோம். மீட்கப்பட்ட ஜனமாக இருக்கின்றால் யார் நம்மை மீட்டார்களோ அவரை அல்லவா நாம் மேன்மை பாராட்டிக்கொள்ளும். நம்மை மீட்பை குறித்து நாம் மேன்மை பாராட்ட அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. ஏனென்றால் மனிதருக்கென்று மரணம் நியமிக்கப்பட்டுள்ளது, அனைவரும் வாரிக்கொண்டு போய் விடுகிறார்கள் சொல்லி பார்க்கின்றோம். மனித வாழ்க்கை நிலையற்றது. அதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்கின்ற பொழுதுதான் எதை குறித்து நாம் இந்த உலகத்திலே மேன்மை பாராட்டாமல் நாம் ஆண்டவரை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகளாக இருக்க முடியும். என்றால் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே பெருமை, நான் என்கின்ற அகம்பாவம், இப்படிப்பட்ட காரியங்கள் செயல்படுகின்ற பொழுதுதான் அங்கு பார்க்கின்றோம் அவன் தன்னுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றேன் என்று சொல்லி அவன் அல்ல, அது மட்டுமல்லாதபடி எல்லாவற்றும் நான் என்று சொல்லி அவன் மேன்மை பாராட்டுகின்றவனாக இருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இதை பார்க்கின்ற பொழுது யாக்கோபில் பார்க்கின்ற பொழுது யாக்கோப்புக்கு எழுதின நிருபத்திலே அங்கு சொல்கின்றார். 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை சொல்கின்ற போது மிக அழகாக சொல்லப்படுகின்றது. அடுத்த வாசிக்கலாம். யாக்கோபில் வசனம். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்ந்து போம், அது பூ உதிர்ந்து போம், அது அழகான வடிவு அழிந்து போம், ஐஸ்வர்வானும் அப்படியே தன் வழியிலே
வாடி போவான். யாக்கோபுக்கு சொல்லியிருந்த பொழுது எவ்வளோ அழகாக என்ன அங்கு பார்க்கின்றோம். நம்முடைய காரியங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டி உயர்த்தப்படுகின்ற பொழுது தாழ்ந்து சகோதரன் மேன்மை பாராட்ட வேண்டும், ஐஸ்வர்வான் மேன்மை பாராட்ட வேண்டும். ஆனால் எதை குறித்து மேன்மை பாராட்டினாலும் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, சூரியன் கடும் வெயிலுடன் உதித்தவுடன் எல்லாம் புல் உலர்ந்து அதன் பூ உதிர்ந்து போகும். அங்கு அழகான வடிவும் அழிந்து போகும், ஐஸ்வர்வானும் அப்படியே வழியில் வாடி போவான். ஆனால் இதெல்லாம் உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் நடந்துருக்கா இல்லையா? இன்றைக்கு மனித வாழ்க்கை என்பது நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. நாம் நாளை நம்முடைய கரத்தில் ஜீவன் இருக்குமா, நம்முடைய சரீரத்தில் இருக்குமான்னு சொல்லி நாம் யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வருகின்றோம் என்று சொன்னால் கர்த்தர் எதிர்பார்க்கின்றது நம் உலகத்தில் எந்த காரியத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டாதபடி ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் நமக்கென்று ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கின்றார் என்ற அந்த உணர்வு இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்தையும் இந்த உலகத்திலே இருக்கிற எதையும் நாம் மேன்மை பாராட்டாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை நாம் இருக்கின்றோம். அதனால தான் பார்க்கின்றோம், இந்த பிரசங்கி 9:2 சொல்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம், சமயம் வாய்க்கும் போது எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நம்ம சொல்கிறோம்ல, நான் இப்படி இருக்கான்ப்பா, இப்படி வாழ்க்கை வாழ்கிறான், ஆனால் நல்லா இருக்கான், அதான் சொல்கிறோம்ல. நம்ம கடவுளே இருக்கிறது நீதியா நியாயம் சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நமக்கு பாடு மேலே வருது பாடு சொல்கிறோமா இல்லையா? மனசில் நமக்கு வருதா, தோன்றுதா, அனைவருடைய வாயிலிருந்து வருகிறது, அனைவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஒருவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது இவர்கள்லாம் இப்படி வாழ்கிறார்களே, ஆனால் இப்படியெல்லாம் இருக்கிறார்களே என்று சொல்லி நாம் இருக்கின்றோம். ஆனால் இங்கு பார்க்கின்ற பொழுது, ஆனால் அங்கு சொல்கின்ற வார்த்தை பிரசங்கி 9:2 வாசிக்கமா? பிரசங்கி 9:2 எல்லோருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும், சர்மாட்கனுக்கும் துர்மாட்கனுக்கும் நற்குண சுத்தம் உள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும் பழி இடுகிறவனுக்கும் பழி இடாதவனுக்கும் ஒரே விதமாக சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே, ஆணை இடுகிறவனுக்கும் படுகிறவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எல்லாம் ஒன்றா தான் நடக்கும், ஆனால் எல்லாம் ஒரே தீர்ப்பாக இருக்குமா? உலகத்தில் நடக்கிற எல்லா காரியமும் ஒன்றாக தான் நடக்கின்றது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் வருகின்ற பொழுது எல்லாம் ஒன்றாக நடக்கின்றது. எல்லாரும் போல எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி அவருடைய தீர்ப்பு இருக்குமா? அல்லது துர்மானுக்கு இருக்கின்ற தீர்ப்பு தனியாகவும் நீதிமானுக்கு என்று தீர்ப்பு தனியாக இருக்குமா? நினைச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் வாழ்கிறாங்க, எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் வாழ்ந்துக்கிட்டு போகணும்னு சொல்லி வாழ அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. நாம் எதையும் சந்திக்க, எதையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பலனோடு கூட, அவருடைய ஆவியின் அபிஷேகத்துக்கூட கூட நாம் நீதியோடு நியாயத்தோடு அவருடைய திருச்சமூகத்திலே நாம் வாழ அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவர் அறிந்து கொண்டிருக்கின்றார். அதான் அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை, அவர் வானத்தில் இருந்தாலும் மனுபுத்திரன் மேல் என்னவா இருக்கிறான்? கண்ணோக்கமாக இருக்கிறார். இப்போ நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் எதை பார்க்குறீங்க? இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்குறாரா இல்லையா? பார்க்குறாரா இல்லையா? இதே திருச்சபையில் இன்னும் அநேகர் உண்டு, அவர்கள் இருக்கின்ற இடங்களையும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கார். இன்னும் உலகத்தினுடைய மக்களுடைய காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். எல்லாருடையும் அவருடைய கண்கள் கண்டு கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சிசிடிவி வச்சாச்சு. இப்போ நான் என்ன பேசினாலும் அந்த சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகும். நாளைக்கு வந்து போட்டு பார்த்தாலும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறது அங்கே ஒரு ரூமில் உட்காந்து பார்க்கலாம், எத்தனை பேர் வந்து உட்காந்துருக்கோம் எல்லாத்தையும் பார்க்கலாம். இது சிசிடிவி. இன்றைக்கி நமக்குள்ளே இருக்க ஒரு எக்யூப்மெண்ட். நம்முடைய இது என்ன, ஆண்டவர் எல்லார் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுடைய காரியங்களையும் அவர் கண்ணோக்கி கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவா ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சிலும் நம்முடைய நடக்கையிலும் நம்முடைய காரியங்களிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நாம் எங்கே இருக்கின்றோம், என்ன செய்கின்றோம் என்பதை நாம் நினைத்து பார்த்து நாம் செயல்பட அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். அதனால் அநேக மக்களை கூப்பிட்டு ஒரு பேப்பரை கொடுத்துடலாம். பேப்பரை கொடுத்து 2 லைனு அப்படியே ஒரு மாதிரி கோடு போடுங்க, இந்த போட முடியுமா? ஒரே மாதிரி ஒரு அப் அண்ட் டவுனில் ஒரு கோடு போடுங்க, ஒரு 2 லைன் மாத்திரம் போடுங்கன்னா போட முடியுமா? ஒரு பேப்பரில் எப்படினாலும் அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குமா இல்லையா? ஒரு லைனு அது ஸ்ட்ரைட்டாக போடுறது போட்டுடலாம், ஸ்ட்ரைட் லைன் எல்லாரும் போட்டுடலாம். ஆனால் மேலேயும் கீழே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பமும் கஷ்டமும் இதை போட்டு ஒரு இது போட்டுரும். அதே மாதிரி அடுத்த ஒரு லைனை போடச்சுன்னா நிச்சயமாக அந்த 2 லைனும் ஒன்றா போட முடியாது, 2 கோடுகளும் ஒன்றாக இருக்காது.
இதில் நாம் படிக்க வேண்டிய பாடம் ஒன்று உண்டு. நம்முடைய ஜீவியம் மேடு பள்ளம் உயர்வு தாழ்வு இப்படியாக வளைந்து தாறுமாறாக ஜீவியமாக இருப்பதால் தாளில் வளர்ந்த கோடு எப்படி இருக்கின்றதோ அதே போன்றுதான் நம்முடைய வழியும் இருக்கிறது. எனவே நம்முடைய வழியை குறித்து நாம் மேன்மை பாராட்டாமல் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சதா இல்லையா? நான் திருப்பி சொல்லணுமா? ஒரு தடவை 2 லைன் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துங்க, 2 லைன் இப்படி போடுங்க, திருப்பி அடுத்த லைன் போடுங்க, இப்படி போடுங்க. 2 ஒரே மாதிரி போட்டிருக்கீங்கன்னு போடுங்க. நிச்சயமாக இருக்காது. நிச்சயமாக அதே மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையிலே மேடும் பள்ளங்களும் வந்து கொண்டே இருக்கின்றது, உயர்வும் தாழ்வும் வந்து கொண்டே இருக்கின்றது. அப்படின்றால் அந்த வழிகள் நமக்கு வேறுபட்டதாக இருக்கின்றது. எப்படி அந்த கோடு 2 ஒன்றா இல்லையோ அதே போல் நம்முடைய வழிகளும் வேறுபட்ட வழிகளாக இருக்கின்றது. எனவே நம்முடைய வழிகளை குறித்து நம்முடைய காரியங்களை குறித்து நாம் எந்த சூழ்நிலையிலும் மேன்மை பாராட்டக்கூடாது. இந்த ஆண்டவர் இந்த நாளில் இறைமை தீர்க்கதரிசனமாய் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் கொடுத்த அந்த வார்த்தையை இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்றார். இன்றைக்கி நீங்கள் நானும் புதிய இஸ்ரவேல் மக்களாக இருக்கின்றோம். அப்படின்னு நாம் புதிய இஸ்ரவேல் மக்களாக இருக்கின்றோம். அன்றைக்கு தீர்க்கதரிசன வார்த்தை இன்றைக்கும் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. இவை நாம் எதை குறித்தும் எந்த காரியத்தை குறித்தும் உலகத்திலே ஆண்டவர் கொடுப்பதெல்லாம் அவருக்குரிய மேன்மை பாராட்டத்தான். நான் என்னை குறித்து மேன்மை பாராட்ட அல்ல என்று சொல்லி நாம் உயிருக்கு அழைக்கப்படுகின்றோம். 2ஆவதாக 24ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகள் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய பிரியம் என்ன? நம்மை படைத்த சர்வத்தையும் படைத்த தேவாதி தேவனுடைய பிரியம் என்ன? அவரை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அல்லவா விரும்புகின்றார். அவர் அல்லவா நம்மை உருவாக்கி இருக்கின்றார். அவர் அல்லவா தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மை மீட்டு ரசித்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. ஆனால் கர்த்தரை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் இவைகளின் மேல் பிரியமாக இருக்கின்ற பொழுதுதான் கர்த்தரை குறித்து நாம் மேன்மை பாராட்ட முடியும். ஏன்னால் நம்முடைய தேவ மகிமை அற்றவர்களாய் நாம் இருந்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைத்த மீட்பின் மூலமாய் நாம் மகிமை பெற்றிருக்கின்றோம். தேவனோடு கூட ஒப்புரவாகின்ற அந்த உறவு, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகார சிலாக்கியத்தை ஆவியை நாம் பெற்றிருக்கின்றோம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவி எனக்குள்ளாக இருக்கின்ற சொன்னால், அந்த ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கின்ற சொன்னால் நாம் எதை குறித்தும் அல்ல, ஆண்டவரை குறித்தே நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருப்போம். என்றால் ஒரே குமாரனை நமக்காக பலியிட்டு ஒப்பு கொடுத்தார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். ஏன்னா பலி இல்லை என்றால் மீட்பு இல்லை, பலி இல்லை என்றால் மீட்பு இல்லை. ஆனால் அவர் பலியை செலுத்தி தன்னுடைய மகனையே கொடுத்து நமக்கு மீட்பை கொடுத்திருக்கின்றார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே லேவியராகமத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் அங்கு சொல்லப்படுகின்ற காரியம், ஆசாரியன் தன் பாவங்களுக்காக மக்களுக்கு மிருகத்தை அன்றைக்கு பலி கொடுத்து கொண்டிருந்தார்கள். மிருகத்தை பலி கொடுத்து அந்த பலியின் இரத்தத்தின் மூலமாக அவர்கள் பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்திலே பழைய ஏற்பாட்டிலே இன்றைக்கு அது அல்ல, தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசுவே உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாக இருக்கின்றார். எனவே அதன் மூலமாய் நாம் அவரை குறித்து நாம் மேன்மை பாராட்ட நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். என்றால் இயேசு எல்லாவற்றையும் அறிந்தவராய் ஒரே ஒரு முறை செலுத்தப்பட்ட அந்த தியாக பலியின் மூலமாய் இன்றைக்கு நாம் எல்லாம் இருக்கின்றோம். அவர் யாருக்காக அல்ல, உலகம் தோற்றம் முதல் உலகம் முடியும் மட்டுமாக உள்ள சகல மனிதனுடைய பாவங்களின் தன்மையில் சுமந்து அவர் பலியானார் என்று பார்க்கின்றோம். இதை நமக்கு மட்டுமல்ல, இன்னும் வரக்கூடிய தலைமுறைகள் எத்தனை தலைமுறைகள் இருந்தாலும் எல்லாருக்காகவும் அவர் தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து விட்டார். அதன் மூலமாக நாம் மேன்மை பாராட்ட அழைக்கப்படுகின்றோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்கின்ற போது, அப்போஸ்தலனாகிய ரோமாபுரியருக்கு சொல்கின்ற போது மிக ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். அவர் மரித்து பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அப்படின்னா பாவம் செய்கின்ற ஆத்மா சாகும். பாவம் என்பதை நாம் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நீங்களும் நானும் மேற்கொள்ளக்கூடாதபடி நம்முடைய ஆண்டவர் நமக்காக அதை ருசித்தார். பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது
தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். எனவே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அவர் தேவனுக்கென்று அவர் இருக்கின்றார் என்று சொன்னால், அவர் பிழைத்திருக்கின்றார் சொன்னால், அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் பிழைத்திருக்கின்றோம் என்று சொன்னால், தேவனை மேன்மை பாராட்டுகின்றவர்களாய் தேவனுக்கென்று தான் பிழைத்திருக்க வேண்டும். ஜீவன் இருக்கும் மட்டுமாக நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் வழிவிட்டு போகாதபடி நாம் செல்லுகின்ற பாதையை அவர் அறிந்திருக்கின்றார். அவர் அதான் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, அடிக்கடி நாம் கேட்கின்றது தான். ஒருத்தருக்கு ரொம்ப பாரத்தோடு போய்கிட்டு இருக்காரு, கடும் இதில் ஒரு காட்டுக்குள்ளே. ஆனால் நடைபெற்ற என்ன, மணலில் போகின்ற பொழுது அவர் மட்டுமல்ல, அவர் 2 கால் தடம் மட்டுமல்ல, இன்னும் 2 கால் தடம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் அங்கே கல்லுக்கு முள்ளான இடங்களுக்கு போனோடனே பார்த்தா 2 கால் தடம் தான் இருக்குது. திரும்பி போனோடனே பார்த்து திருப்பி வரும்போது பார்க்கின்ற போது கால் தடம் நம்ம வரும்போது நம்ம வந்துமே நம்ம மொத்தம் தனியாக வந்துமே. ஆனால் கூட நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அந்த இடத்துல வரும்போது உன்னை நான் என் தோளிலே தூக்கி கொண்டேன். அதனுடைய பாடு எனக்கு தெரியும், அதனுடைய வேதனை எனக்கு தெரியும், எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கின்றேன். நீ அந்த பாடுகளுக்குள்ளாக நீ செல்ல வேண்டாம், உனக்காக நான் என்னையே அர்ப்பணித்திருக்கின்றேன் என்று சொல்லி அவனை தன்னுடைய தோளிலே தூக்கி கொண்டு அவர் நடந்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகள் உண்டு, எவ்வளோ வேதனைகள் உண்டு, எவ்வளோ பிரச்சனைகள் உண்டு, எவ்வளோ போராட்டங்கள் உண்டு. ஆனால் நாம் யார் இடத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவரிடத்திலோடு கூட நாம் பயணிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? ஆண்டவர் நம்மை கூட இருக்கின்றவராய் நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? உடல் நம்முடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிற கர்த்தர் எங்கே நம்மை தூக்க வேண்டுமோ அங்கு தூக்குவார், எங்கே நம்மை கைதூக்கி விட வேண்டுமோ அவருடைய கரம் நம்முடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொள்ளும். எங்கே அவர் நம்மை முற்றிலுமாக தூக்க வேண்டுமோ அவருடைய தோளில் மேல் அவரை நம்மை சுமந்து அவர் செல்ல சித்தமுள்ளவராக இருக்கின்றார். என்றால் அவரை குறித்தல்லவா நாம் மேன்மை பாராட்ட வேண்டும், அவரை குறித்தல்லவா நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். நாம் ஏதோ குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கின்றோமே. இன்னைக்கு உலக மக்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கின்றோமே. நாம் அப்படி என்றால் ஆண்டவரை குறித்து நாம் மேன்மை பாராட்ட அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதே மாதிரி பார்க்கின்ற பொழுது யோவான் 1:12 அங்கு சொல்லுகின்ற பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளதாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாம்படி என்ன கொடுத்திருக்காராம்? அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். அதிகாரம். இன்றைக்கி அதிகாரம் வந்தாச்சுன்னா என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி எலெக்ஷன் போட்டோம், ஓட்டு போட்டோம், யாரோ ஒருத்தர் அதிகாரத்துக்கு வர போகிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? மக்களுடைய தேவைகளை அறிந்து மக்களுக்காக வரக்கூடிய அதிகாரத்துக்கு மக்களை வர வேண்டும் சொல்லி ஜெபித்து நம்முடைய ஓட்டை போட்டிருக்கோம். இன்னும் நடக்க இருக்கின்ற தேர்தலாம் அதான் நம்ம இவனால் அதிகாரம் என்பது, பதவி என்பது மற்றவர்களை தூக்கி விடுகின்றதாக, மற்றவர்களுக்கு நம்மை அர்ப்பணிக்கின்றதாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதான் நான் பார்க்கின்ற போது தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். என்னென்னா அவருடைய நாமத்திலே நாம் விசுவாசம் வைத்திருக்கின்றோம். விசுவாசம் வைத்திருக்கோமா இல்லையா? இந்த விசுவாசத்தின் மூலமாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கார். அவர் இதுதான். அப்படின்னா நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணி கொண்டிருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் நம்முடைய சமூகத்தில் வருகின்றோமோ நாம் விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தை நாம் வர்த்திக்க பண்ணுகின்றோம். அதனால் ஆண்டவர் மேல் கொண்டிருக்கின்ற அந்த விசுவாசத்தில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் பிள்ளைகளாய் அதிகாரம் கொடுத்திருக்கின்ற போது நாம் ஆண்டவருக்காக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அப்பாவுக்காக பிள்ளை வாழ்கிறோமா இல்லையா? வாழ்கிறோமே. டவுட்டு என்ன இருக்கும்? அது முந்தைய காலத்தில் அதெல்லாம் அப்போ கேட்க வேண்டிய கேள்வி இப்போ கேட்குறீங்களே. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கேட்டால் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஆமாம் என் பிள்ளை எனக்காக இருக்குது, என் பிள்ளை என்னை கேட்காம செய்யாது. இப்போ கேட்குறீங்களே, இப்போ எங்கள் பிள்ளை அப்பா பேச்சை கேட்குற பிள்ளைங்க பேசுகிற பிள்ளைகளே இன்றைக்கி இல்லை. பிள்ளைகள் வருதுகிறது, வீட்டுக்கு வருது, நம்ம வாரம் நம்மளோட பேசுகிறதை காட்டிலும் மொபைல் ஃபோனில் இருக்கிறதா நேரம் உண்டா இல்லையா? அதனால் ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க? ஏன் கேட்குறீங்க? பிள்ளைகள் இன்றைக்கி அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம இன்னும் நாம் பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாது. அப்படி தான் நம்ம எல்லா பெற்றோரும் பார்த்தா சொன்னாங்க, நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன், ஆனால் என் பிள்ளை இப்படி கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு நான் இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், இப்படி இப்படின்னு வளர்க்குறோம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே
தனக்காக தன்னுடைய தகப்பனும் தாயும் தன்னுடைய பெற்றோர்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்கள் சொல்லி அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்ற போதுதான் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். ரோமர் 8 14-15 பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன சொல்லப்படுகின்றது? ரோமாபுரியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற பொழுது ரோமர் 8-14-15 எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். பெறுவீங்கள் அல்ல, பெறப்பட்டீர்கள் அல்ல, பெற்றிருக்கிறீர்கள். நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? அவருடைய ஆவியினால் நடத்தப்படுகின்ற பொழுதுதான் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய புத்திரராய் இருக்கின்றோம். தேவனுடைய புத்திரராய் இருக்கின்ற பொழுதுதான் அவரால் நாம் நடத்தப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வழியிலே அவர் வருகின்றவராக இருக்கின்றார். எப்படி நம்முடைய பிள்ளைகள் போகின்ற பொழுது இருட்டில் போகிறப்ப நம்ம தனியாக விட்டு இருப்போமா? இன்னைக்கு பேரப்பிள்ளையை வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். பேரப்பிள்ளை ஓடிச்சுன்னா பின்னாலே ஓடுறோம். பேரப்பிள்ளையை அப்படி கவனிச்சவங்க நம்ம பிள்ளையை இப்படி கவனிச்சிருப்போம். பிள்ளைகளை கரம் முடித்து நாம் வழி நடத்தினோம். நடக்கின்ற பொழுது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி கரம் முடித்து வழி நடத்தினோம். இதெல்லாம் வழி நடத்துகின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவருடைய ஆவியிலே நாம் நிரப்பப்படுகின்ற பொழுதுதான் அவருடைய தேவனுடைய புத்திரராய் நாம் வாழ முடியும். தேவனுடைய ஆவி நம்ம இடத்துல இல்லை என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. அது முதலாவது புரிஞ்சுக்கணும். ஆவியானவர் இல்லை என்று சொன்னால், ஆவியானவர் நமக்குள் இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய நடக்கை நிச்சயமாக மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பித்தே தீரும். நம்முடைய பேச்சிலே வித்தியாசம் உண்டு, நம்முடைய நடக்கையிலே வித்தியாசம் உண்டு, நம்முடைய ஒவ்வொரு காரியமும் வித்தியாசமாக இருக்கும். சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டை வாங்கி சாப்பிடணும்பாங்க. அப்படின்னா எங்கே போகிறோமோ அந்த இதுக்கேற்றாப்புல நான் மாறணும்னு சொல்லி உலகத்தை பழமொழி சொன்ன. நீ பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டத்தை வாங்கி நீ சாப்பிடு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆவியினால் நாம் நிறந்திருப்போம் சொன்னால் அந்த பாம்பு திங்கிற ஊருக்கு போனாலும் பாம்பு திங்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய காரியத்திற்கு வெளிப்பட வேண்டும். இது ஒருவேளை மற்றவர்களுக்கு நம்மை குறித்ததான ஒரு எரிச்சல் உண்டாகும். ஒருவேளை நம்மை குறித்து அவர்கள் அநேக அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அதற்கு மத்தியிலும் கூட நாம் ஆண்டவருக்காக நாம் வாழ்கின்ற பொழுது, ஆண்டவரை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகின்ற பொழுது இதெல்லாம் ஒன்றுமல்ல, இதெல்லாம் ஒன்றுமல்ல. நம்மை குறித்து 1000 பேசினாலும் 1000 வசை சொற்கள் வந்தாலும் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கை 9 தெரியும், நல்லா தெரியும். சவுலை சந்தித்த பொழுது ஆண்டவர் கேட்டது, சவுல் கேட்குறான், நீ யார் என்று. அவர் சொன்ன வார்த்தை என்ன? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான். கிறிஸ்துவ போய் துன்பப்படுத்தினானா? யாரை பண்ணான்? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான். கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்களை துன்பப்படுத்தினான். கிறிஸ்துவுக்காக அவர் வைராக்கியமாக இருந்தவர்களை துன்பப்படுத்தினான். அதற்காகத்தான் அந்த நிருபமத்தை வாங்கி கொண்டு சென்றான். ஆனால் ஆண்டவர் சந்தித்த மாத்திரத்திலே, நீ யார் என்று அவன் கேட்ட மாத்திரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துன்பங்கள் உண்டு, நம்மை குறித்த அவதூறுகள் உண்டு, நம்மை குறித்து எரிச்சலான மக்கள் உண்டு. அவர்கள் மத்தியில் தான் ஆண்டவருக்காக நீங்கள் நானும் வாழ்ந்தாக வேண்டும். அவர்களுக்கு மத்தியில் தான் நீங்கள் நானும் நீதிக்காக நியாயத்துக்காக போராட வேண்டும். அவர்கள் மத்தியில் தான் நீங்கள் நானும் நம்முடைய ஜீவனை கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். இரத்த சாட்சியாய் மரித்தார்களே வந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் அன்றைக்கி சொல்லிக்கின்ற போது சொன்னாங்களே, அன்றைக்கி பிசப்பையா சொல்லிக்கின்ற பொழுது வந்த எல்லா மிஷினர்களும் எந்த வயசில் 70-80 வயசு இருந்தாங்களா? மரித்த இவர்களாம் குறைந்த வயதில். ஏன்னா அவர்களுக்கு அந்த சூழ்நிலை அந்த இதெல்லாம் இல்லாமல் எல்லோரும் பார்த்திங்கன்னா 36, 37, 38 வயசு 40 வயசுக்குள்ளே எல்லோரும் மறித்திருக்காங்க. சீல்மார்க் ஐயா மறிக்கிற பொழுது 36 வயசு 37 வயசு. அவர் தான் ஃபஸ்ட்டு மிஷினரி. நினைத்து பாருங்கள், 37 வயசுலேயே அவர் தமிழை கற்று ஒரு தமிழ் பைபிளை அவர் எழுதினார். இன்றைக்கு நமக்கு இத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தேன், எப்படி எவ்வளோ நாள் வாழ்ந்தோம் என்றல்ல, எப்படி வாழ்ந்தோம், எப்படி வாழ்ந்தோம், ஆண்டவருக்காக வாழ்ந்தோமா, ஆண்டவரை மேன்மை பாராட்டுகின்றவர்களா நீங்கள் நானும் இருந்திருக்கின்றோமா, ஆண்டவர் நம் மூலமாய் மேன்மை பாராட்டப்பட்ட இருக்கின்றாரா, அவர் வருகின்ற நாளிலே அவர் நமக்கு கணக்கு கொடுக்க இருக்கின்றார். நம்முடைய செயல்பாடுகள் எப்படியாக இருந்தது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம்.
இவ்வளவு நாள் 80 வயசு 90 வயசு அவர் வாழ்ந்தார் அல்ல அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் காலம், 3 ஆண்டு காலம் தான் ஊழியம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை 3 ஆண்டு காலத்திலே அவர் நிறைவேற்றி தன்னை முற்றிலுமாக ஜீவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாரே. அப்படின்னா நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், கிறிஸ்துவின் விசுவாசியாக இருக்கின்றேன் என்றால் எனக்குள்ளாக நான் எத்தனை நாள் ஆண்டவருக்காக வாழ்ந்தேன் என்பதை நான் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றேன். எனக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் உண்டா, ஆவியின் அபிஷேகத்தினால் நான் நடத்தப்படுகின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேர் பிலிப்பியருக்கு எழுகின்ற பொழுது அந்த சொல்கின்ற வார்த்தை, எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமா? 3:8 பிலிப்பியர் 3:8 பிலிப்பியர் 3:8 என் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? வந்திருக்கிற நீங்கள் நானும் சொல்ல முடியுமா? எனக்கு இருக்க வீடு வாசல், எனக்கு இருக்கிற பணம் சொத்து சுகம் எல்லாம் ஆண்டவருக்குமாக நஷ்டம். சொல்ல முடியுமா? லாபம் கணக்கு போட்டிருப்போம். கடந்த இந்த மார்ச் 31 வியாபாரிகள்லாம் இந்த ஆண்டு எவ்வளோ நமக்கு லாபம் வந்துச்சு, எவ்வளோ நஷ்டம், எல்லா அக்கௌண்ட்டு. இப்போ ஏப்ரல் மாதம் நம்முடைய புது அக்கௌண்ட் எல்லோரும் புது கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. போன ஆண்டோடு முடிந்தது நம்முடைய சந்தா. 3 ஆண்டு காலம் நம்முடைய திருச்சபையின் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ புது பிளட்ஜ் பண்ண போகிறோம். பண்ணி ஆண்டவருடைய கரத்தில் நாம் அர்ப்பணிக்க இருக்கின்றோம். அது ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று நம்மை அர்ப்பணிக்க இருக்கின்றோம். நாம் கொடுக்கின்ற பணம் ஆண்டவர் ஊழியத்துக்காக நாம் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் ஊழியம் கட்டப்பட வேண்டும். அநேகர் ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தப்பட வேண்டும். ஆண்டவரை அறியாத மக்களுக்கு அவருடைய சுவிசேஷம் சொல்ல அந்த பணம் செலவிடப்பட வேண்டும். இதுக்கு அதானே கொடுக்குறோம், அதானே கொடுக்குறோம் இல்லையா? எது கொடுக்குறோம்? காணிக்க. என்ன ஒன்றுமே பேச மாட்டீங்க? எது கொடுக்குறோம்? காணிக்க எது கொடுக்குறீங்க? இப்போ ஆல்ட்ரு வேலை நடந்துச்சு, ஆல்ட்ரு கொடுத்தீங்க. அழகான ஒரு ஆல்ட்ரை கத்தர் கிருபியாய் நமக்கு கொடுத்துட்டாரு. அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது, ரைட்டு. மீதி கொடுக்குறோமே மாதம் மாதம் சந்தா, மாதம் மாதம் காணிக்கெல்லாம் போகிறோம். எதுக்கு கொடுக்குறோம்? அங்கே ஜெபம் பண்ணும்போது தான் பண்ணுறாங்களே. இதுக்காக ஒவ்வொரு ஜெபத்துலேயும் யாராச்சும் காணிக்காக ஜெபம் பண்ணால் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்கு எத்தனை பேர் பாருங்க, இந்த இது உங்களுடைய நற்செய்தி உலகமெங்கும் பரவ இதை எடுத்து பயன்படுத்தும், இது கொடுத்த கரத்தை பலப்படுத்தும். ஒரு நற்செய்தி பரவுகின்ற பொழுது நாம் சொல்லுகின்ற நற்செய்தி ஒருவேளை நாம் சொல்ல முடியாவிட்டாலும் அதற்காக நம்மால் முடிந்த தொகையை கொடுக்கின்றோம், மிஷனரிகளை அனுப்புகின்றோம், அல்லது ஊழியக்காரருக்காக நாம் கொடுக்கின்ற பொழுது ஊழியக்காரர் மூலமாய் என்ன ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகின்றது. ஆண்டவருடைய நற்செய்தி உலகமெங்கும் பரவ வேண்டும். உலகமெங்கும் இதுக்காக தான் நம்மை படைத்திருக்கின்றார். இதோ இங்கே மட்டும் அல்ல, உலகமெங்கும் பரவ வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே 1 யோவானிலே பார்க்கின்ற பொழுது அங்கு அன்பு ஐக்கியம் வலுவடையிலே அன்பிலே வளர வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதனால் ஆண்டவர் மேன்மை பார்க்கணும்னு சொன்னால் நம்மிடத்தில் முதலாவது என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும், தாழ்மை இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும். இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்களேன். என்ன எல்லாரும் ஏதோ புதுசாக என்ன இருக்கணுமா இல்லையா? ஆண்டவரை நாம் மேன்மை பாராட்ட என்றால் நம்மிடத்திலே அன்பு இருக்க வேண்டுமா இல்லையா? நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவரா இல்லையா? அவர் அன்பாக இருக்கிறார் என்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் அன்பாக இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்களேன். ஏன் டவுட்டாக இருக்கா? ஏன்பா நமக்கு அதுக்கு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒரு பரிசுத்த வார்த்தை நான் சொல்லிட்டு போயிட்டு என்னுடைய வாழ்க்கையில் அது வெளிப்படலைன்னா நான் என்ன பண்ணுறது? பயப்படுறீங்களா? ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். நீங்கள் எதை அறிக்கை செய்கின்றீர்களோ அந்த அறிக்கையின்படி உங்களுடைய வாழ்க்கை அமையும். ஆமாம், அன்பு செலுத்தணும், ஐக்கியமாக இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர் எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக சொல்லியிருக்காரா இல்லையா? இருப்பார்களாக. ஒன்றாக இருக்கிறோமா? ஒன்றாக இருக்குமா?
ஒரு கேள்வி. இது வந்து ஏதோ வந்து இதே வேத புத்தகத்தை வாரம் தூக்கிட்டு வந்துட்டு போயிட்டு படித்து இப்போ இதெல்லாம் நான் உண்மையை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. இப்போ ஆக்சுவலாக இது ஐ எம் நாட் அவர் ஐயா சொன்னார், நான் வரல. இப்போ இருக்கணுமா இல்லையா? ஆவியானவர் இது உங்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஏதோ உங்களை மட்டுமல்ல, நான் தூக்கி உங்களை சொல்கிறேன் சொன்னால், அது முதலாவது என்னை ஒருத்தர் வெட்டணும்னா என்ன பண்ணும்? அருவா எடுத்து வெட்டணுனாக்கா ஒரு பக்கம் தான் பதம், 2 பக்கம் பதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி தூக்குனா தான் திருப்பி வெட்ட முடியும். ஒன்று தூக்குனாக்க வெட்டு இங்கே தான், அடுத்த வெட்டு தான் அடுத்த ஆளுக்கு. உண்டா இல்லையா? உனது வசனம் இன்னைக்கு ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, ஆவி உள்ளதாக இருக்கிறது என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஐக்கியத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்மிடத்திலே இல்லை என்று சொன்னால், நாம் மற்றவர்களுக்கு சும்மா வெளியில் வேஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அப்போ அன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசனமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது. நான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால், நம்மை குறித்து நாம் மேன்மை பாராட்டாமல் இருக்கின்ற பொழுதுதான் நாம் ஆண்டவருக்கு குறித்து நாம் மேன்மை பார்க்க முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேனப்பா, என்னை நான் சத்தோர்னை பண்ணி பார்க்க முடியாது. இந்த நேரத்தில் நீர் திரும்பியா இந்த நேரத்தை கொடுத்தீரப்பா. வந்திருக்கிறாங்க சொற்பமாக இருந்தாலும் எங்கள் மூலமாய் நீ பெரிய ஒரு எழுப்புதலை தூய இம்மானுவேல் ஆலயத்திலே வரக்கூடிய நாட்களிலே செய்ய போவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லி நாம் துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் கர்த்தரை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுகின்ற போதுதான் ஆண்டவர் அன்றைக்கு எரேமியா சொன்ன வார்த்தை அது. இவைகளின் மேல் கடைசி என்ன சொல்கிறார்? 24 வருஷம் கடைசியில் 9 எரேமியா 9:24 கடைசி, நான் இவைகளின் மேல் இருக்கிறேன் என்று எதில் மேலே? இவைகளின் மேல் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நான் கேட்டோம்ல, எதெல்லாம் மேன்மை பாராட்டக்கூடாதோ அதெல்லாம் மேன்மை பாராட்டாதபடி, எதெல்லாம் நாம் மேன்மை பாராட்ட வேண்டுமோ ஆண்டவரை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகின்ற பொழுது இவைகளின் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாக வரக்கூடிய நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படியாக வாழ பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இறக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம், பரிசுத்திருக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே ஜீவனுள்ளதாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே ஒரு விஷயம் நாங்கள் தற்சோதனை பண்ணவும் கர்த்தாவே, ஒருவேளை கர்த்தாவே நாங்கள் உலகத்தின் காரியத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டி வாழ்ந்து கொண்டிருப்போம் சொன்னால், ஆண்டவரே திரு சமூகத்தில் எங்களை ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்கின்றோம். நீ தயவாய் மன்னித்து ஆண்டவரே, நீர் எங்களை மீட்டுக் கொண்டிருக்கின்றேன், உம்முடைய சபையிலே எங்களை சேர்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நாங்கள் உணர்ந்து பார்த்து கர்த்தாவே, உண்மை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட எங்கள் கிருபையாக ஜெபிக்கிறோம்பா. கர்த்தாவே, அதனுமாய் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய ஆவியை நாங்கள் பெற்றவர்களாய் தேவனுடைய புத்திரர்களாய் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து பார்த்து அநேகமாக குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட எங்கள் கிருபையுமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் கர்த்தாவே வரக்கூடிய நாட்களே அப்படியாக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாய் நீர் கிருபைதாரும். எல்லா துதி கணமையும் கிடைக்கின்றோம். பிரேசம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமீன்.